ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபை நல்லா இருக்கிறேன் ஐயா. நான் கூட பார்க்கறதுக்கு ஊழியத்துக்கு போகலான்னு இருக்கேன். மாடம் பார்க்கறதுக்கு போகலான்னு இருக்கிறேன் ஐயா. சரிங்க, போகலாம் ஐயா. கண்டிப்பாக. ஏன்னா இது கடைசி காலம். ஆண்டவருடைய நாமத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கணும். நம்ம மட்டும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டா போதாது. எல்லா ஜனங்களும் இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ளணும். அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம என்ன கூட பார்க்கும் மாடம் பார்க்கும் காட்டு பார்க்கன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. ஊழியத்துக்கு போலான்னு இருக்கிறேன் ஐயா. என்ன ஊழியத்துக்கு? கிராம சுவிசேஷ ஊழியத்துக்கு. சரி சரி சரி, நல்ல விஷயம். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தேசத்தில் ஏராளமான மக்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு கிராமத்தில் நம்ம போயிட்டு நிறைய மக்கள் வயல்வெளியில் இருக்கிறாங்க. நெல் அறுவடை செய்கிறாங்க, கரும்பு அறுவடை செய்கிறாங்க, நாற்று நடுறாங்க, நிறைய வயல்வெளியில் வேலை செய்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாம் கடுமையாக உழைச்சி வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல போய் இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம். அதை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஆமாம், சரி, ரொம்ப நல்லது. நிறைய பேர் பட்டணத்துக்கே போகிறாங்க. நம்ம போயிட்டு ஏன்னா வசனம் சொல்லுது. ஏன்னா உன்னத பாட்டில் ஆண்டவர் சொல்லும்போது பாருங்கள், நல்ல அருமையான ஒரு வசனம். அதில் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது ஏன்னா கிராமத்து மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் ஆண்டவரை அறியாத மக்களுக்கும் என்ன பண்ணணும்? அந்த சுவிசேஷம் போய் சேரணும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, மனவாட்டி ஆண்டவராய் நேசர்கிட்ட சொல்லும்போது, வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம், அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்து என்றும் மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்று பார்ப்போம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் பாருங்க மனவாட்டி மணவாளனோடு பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அவ பாருங்க, இன்னைக்கு நிறைய கிராமங்களுக்கு நம்ம போகணும். இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கியத்தின் ஊழியத்தின் சார்பாக கன்மலை ஜெபத்தின் மூலமாக நிறைய மாவட்டங்கள் தோறும் கிராமத்துக்கு நம்ம போய், ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து அவர்களை கூப்பிடுறதில்லை, நம்ம போகணும். இயேசு அப்படிதான் என்ன பண்ணாரு? அவங்க எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் தேடி போனார். இப்போ இன்னைக்கு நம்ம போய் என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு அறுவடை செய்கிற மக்கள் மத்தியில, ஆமாம், நாற்று நடுகிற மக்கள் மத்தியில, ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில போய் நம்ம என்ன பண்ண போறோம்? சுவிசேஷத்தை சொல்ல போறோம். இயேசுதான் ரட்சகர் என்று சொல்ல போறோம். பாருங்க, பிரதர் அருமையா அத கிராம மக்களுக்கு ஏத்த பாணியிலே பாடுவாங்க. ஜார்ஜ் பிரதர் நல்ல ஒரு அந்த ஒரு காரியம். அவர் ஒரு பாட்டு பாடுவாரு. நம்ம சேர்ந்து அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்? காட்டு பாக்கத்துக்கு, வடயம் பாக்கத்துக்கு, கூட பாக்கத்துக்கு, எல்லா பெரும்பாக்கத்துக்கு நம்ம பாக்கத்துக்கு போய் கர்த்தருடைய சுவிசேஷ அந்த மக்கள் மத்தியில அறிவிக்க போறோம். போலாமா? சரி, பாடுங்க பாக்க. தந்தானா 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 ஓ தந்தானா தந்தன தானனா தந்தன தானனா தந்தன தானனா தந்தானா தந்தன தானனா தந்தன தானனா தந்தன தானனா தந்தன தானனா. ஹே 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 மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு குடும்பத்தையும் ஏத்திக்கிட்டு, மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு குடும்பத்தையும் ஏத்திக்கிட்டு சுவிசேஷம் சொல்ல போறேனா, எங்க இயேச பத்தி சொல்ல போறேனா, சுவிசேஷம் சொல்ல போறேனா, எங்க இயேச பத்தி பாட போறேனா. தந்தானா 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 தந்தன தானனா தந்தன தானனா தந்தன தானனா தந்தானா தந்தன தானனா தந்தன தானனா தந்தன தானனா தந்தானா. Hey, 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 hey,
பரிசுத்த தேவன் அவரு, பாவத்தை மன்னித்தவரு. பரிசுத்த தேவன் அவரு, பாட்டு ஒண்ணு பாட வந்தேங்க, நீங்க காது கொடுத்து கேட்டு பாருங்க. பாட்டு ஒண்ணு பாட வந்தேங்க, நீங்க காது கொடுத்து கேட்டு பாருங்க. தந்தானா 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 தந்தன தானனா தந்தன தானனா தந்தன தானனா தந்தானா தானனா தந்தன தானனா தந்தன தானனா தந்தானா. ஹே 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 ஹே. சத்தியத்தை அறிந்தாலே சமாதானம் நான் தருவேன். சத்தியத்தை அறிந்தாலே சமாதானம் நான் தருவேன். சந்தோஷம் உனக்கு வேண்டுமா, எங்க இயேசுகிட்ட வந்து பாரையா. உங்களுக்கு சமாதானம் உனக்கு வேண்டுமா, எங்க இயேசுகிட்ட வந்து பாருங்க. தந்தானா 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 தந்தன தானனா தந்தன தானனா தந்தானா தந்தன தானனா தந்தன தானனா தந்தன தானனா தந்தானா. கலப்பையிலே கை வைத்தாலே திரும்பி நீ பார்க்காதே. கலப்பையிலே கை வைத்தாலே திரும்பி நீ பார்க்காதே. விளைய செய்யும் தேவானால் கூடு, அது பூமியின் பலனை தரும். உனக்கு விளைய செய்யும் தேவானால் கூடு, அது பூமியிலே பலனை தரும். தந்தானா 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 தந்தன தானனா தந்தன தானனா தந்தன தானனா தந்தானா தந்தன தானனா தந்தன தானனா தந்தன தானனா தந்தானா. மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு குடும்பத்தையும் ஏத்துக்கிட்டு கிராமத்துக்கு போக போறேனா, எங்க ஏசப்பத்தி பாட போறேனா. தந்தானா 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 தந்தன தானனா தந்தன தானனா தந்தன தானனா தந்தானா தந்தன தானனா தந்தன தானனா தந்தன தானனா தந்தானா. வர 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 வரம்போ வரம்போ வரம்போ. ஆமா சுவிசேஷ வண்டி வருது. சுவிசேஷ வண்டி வருது. ஆமென் ஆமென். ஆமா பாருங்க, நல்ல ஒரு பாரு சுவிசேஷ வண்டி வந்துருச்சு. அப்ப சுவிசேஷ வண்டி வந்தா என்ன பண்ணும், நிறைய பேருக்கு பாருங்க வேதனையோடு கண்ணீரோடு இருப்பாங்க. பாருங்க எல்லாரும் வயல்ல நாட்டு பறிச்சிட்டு இருக்கிறாங்க, அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்க அந்த பக்கம்லாம் பாருங்க ஆடு மாடு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இதை கேட்டிருப்பாங்க, ஆமாவா இல்லையா? ஆமா. பாருங்க எவ்வளவு சந்தோஷமா எல்லாம் பாக்குறாங்க. பாருங்க என்னடா இது, இந்த இடத்துல வந்து யாரும் தந்தானம் பாடுறாங்க, இயேசுன்றாங்க, ரட்சிப்புன்றாங்க. இதெல்லாம் இந்த இடத்துல இவங்க எல்லாரும் கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப அவங்களுக்காக நல்ல ஒரு பாடலை பாடுறேன். அதே மாதிரி அவங்களுக்காக சத்தியத்தை சொல்லணும். ஏன்னா தேவனை அறியாததே ஒரு பாவம், தேவனை அறிஞ்சு அவளுக்கு சொல்லாதது மகா பாவம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கி இருக்குது, என்ன விடுதலை ஆக்கி இருக்குது. இவங்களை யார் விடுதலை பண்ணுவா? குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அப்ப இவங்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்தும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்தும், நீதியின் சுவிசேஷத்தை குறித்தும், இன்னும் சுவிசேஷத்தை குறித்து அவங்களுக்கு நம்ம பிரசங்கிக்கணும். அப்ப சொல்லணும். இப்ப பாருங்க பாட்டெல்லாம் கேட்டு அவங்க சந்தோஷமா பாருங்க எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மா நல்லா இருக்கிறீங்களா? ஏன் நல்லா இருக்கிறீங்களா? நீங்க வேலை செய்யுங்க, நாங்க உங்களுக்காக என்ன பண்றோம். இப்ப பாருங்க சத்தியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாரு, ஏன் நாங்க வந்து காட்டுல மேட்ல இந்த அறுவடை இடத்துல, இந்த வேலை செய்யற இடத்துல, இந்த கரும்பு தோட்டத்துல, இந்த ஆடு மாடு நீங்க மேய்க்கிற இடத்துல, உங்க வயல்வெளிக்கே வந்து சொல்றேன்னா
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிதான் வந்து வயல்வெளியில தங்கி கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் கடற்கரை ஓரமாக எல்லா இடத்திலும் வந்து அவர் என்ன பண்ணார்னா அவர் உங்களுக்காக எனக்காக மனதுருகினார். அப்பேற்பட்ட சத்தியத்தை நீங்க கேட்க போறோம். இயேசுனா யாரு? ஏன் இயேசு கிறிஸ்துவை பற்றி காட்டில் மேட்டில் நகரத்தில் பட்டணத்தில் குடும்பத்தில் கிராமத்தில் எல்லா இடத்துலையும் இந்த இயேசு இயேசுன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா அந்த இயேசுனா யார்? இவர் எதற்காக வந்தார்? இவருக்கு எனக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக, நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்கிற எல்லா சாபத்துக்காகவும் இந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்தார், ரத்தம் சிந்தினார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவ தான் அருமையான ஜார்ஜ் பிரதர் உங்களுக்காக பாட்டு பாடி சொன்னாரு. மத்தியில் இருக்கிற அருமையான ஐயா பாருங்க, பாலையா வந்து உங்களுக்கு அவர் ரட்சிப்பு குறித்து சொல்லுவாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நீங்க பணம் சம்பாதிச்சாலும், காடுமேடு சம்பாதிச்சாலும், சம்பாதிக்காட்டாலும், நகை பணம் சம்பாதிச்சாலும், சம்பாதிக்காட்டாலும் இயேசு கிறிஸ்துவை நீங்க சம்பாதிக்கணும். இயேசு எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல ஆசீர்வாதம், அந்த இடத்துல ஆரோக்கியம், சமாதானம், ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாகும். இயேசு இருக்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை, நிம்மதியை தருவார். ஒருவேளை நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க. பாருங்க, காலையிலிருந்து இந்த மத்தியான வேலை வரைக்கும் பாருங்க, நீங்க நிறைய அறுப்பு இருக்கிறீங்க, ஆடு மாடு வேலையை மேய்க்கிறீங்க, இன்னும் மற்ற களத்துல தானியத்தை கொண்டு போய் சேர்க்கிறீங்க, இன்னும் நடவு நடுறீங்க, இன்னும் பலவிதமான உழவு தொழில், விவசாய தொழில், கூலி தொழில் செய்கிறீங்க. எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளவோ வருத்தப்படுறீங்க, பிரயாசப்படுறீங்க. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நீங்க இதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஆனா பாருங்க, உங்களுக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நீங்க நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷம் எந்த இடத்துக்கும் தேடி போக வேண்டாம், உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். ஆமாவா இல்லையா பிரதர்? ஆமா, நம்மள ஒரு நாள் தேடி வந்தாருல்ல, இவங்களையும் பார்த்து ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரன், கருப்பு, சிகப்பெல்லாம் இல்லைங்க. அவருக்கு வந்து ஏசப்பா நீ யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ எனக்கு அந்த ஆண்டவர் உதவி செய்வாரான்னு நீங்க வேலை செய்யுங்க, வேலை செய்யுங்க. நீங்க எங்களை பார்க்காதீங்க, நீங்க வேலை செய்யுங்க, நாங்க உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். சரிங்களா? பாருங்க, ஐயா உங்களுக்காக இப்ப உங்களுக்கு அறிவிப்பாங்க. நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே நீங்க கேளுங்க, ஆண்டவர் உங்க இருதயத்துல பேசுவார். சரிங்களா? ஐயா உங்களுக்காக இரட்சகராய் இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை உண்டாக்கின தெய்வம் இந்த பூமியிலே நமக்காக மனிதனாய் பிறந்தார். நம்மை உருவாக்கினவர் அவர்தான். அவர் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. ஆகவே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நிச்சயமாக நாம் இரக்கம் பெறுவோம். தேவனுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளி என்ன? பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது. பாவம் செய்கிறவன் தேவனுக்கு அருவருப்பானவன். ஆகவே தான் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளையோ சிநேகிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். என்னை கூட அந்த வழியிலே போய்கொண்டிருந்த எங்களையும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தது. இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாய் எங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை. நித்திய ஜீவனுக்காகத்தான் இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் உண்டு. நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து போகிறது அல்ல, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்னால் விசாரணை, நியாய தீர்ப்பு உண்டு. நம்முடைய நீதிபதி, நியாயாதிபதி அன்றைக்கு அங்கே உட்கார்ந்திருப்பார். ஆகையினாலே தான் இந்த உலக வாழ்க்கை நம்ம ஜீவனோடு இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்து விட வேண்டிய பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளு. ஆகவே தான் உன் வாழ்க்கை மாறும். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு நாளும் இழந்து போகாதே. காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீ இன்றைக்கு அசட்டை பண்ணினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் உன்னால் வரவே முடியாது. இது கிருபை உள்ள காலம், இலவசம். இந்த ரட்சிப்பு இலவசமாய் வருகிறது. வாசல் தோறும், வீடுகள் தோறும் இந்த ரட்சிப்பு இலவசமாய் வருகிறது. ஏற்றுக்கொள், கடினப்படுத்தாதே. உன்னோடு ஆண்டவர் வாசம் பண்ணுவார். யார் அவரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. ஆனால் இயேசுவை நோக்கி பார்த்தபோது
என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கிறது, குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறது. போராட்டம் இருக்கிறது, ஆனாலும் கூட அந்த போராட்டத்தை நீக்குகிற உன்னதமான தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாது. அப்படி ரட்சிக்கப்பட்ட அந்த தேவனை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுக்கும் அநேகர் அறிவித்தார்கள், எங்களையும் அழிவிருந்து உலகத்திலிருந்து மீட்டு கொண்டார்கள். இன்றைக்கு நாங்களும் இந்த அருமையான சத்தியத்தை சொல்லும்படியா தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு இன்றைக்கு 3 சகோதரர்களும் உங்களை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். ஜனங்களே, நண்பர்களே, தாய்மார்களே, தகப்பன்மாரே, தம்பியே, அண்ணனே, எல்லாரையும் நாங்கள் நேசிக்கிறோம். இயேசு உங்களுக்கு சொன்ன அற்புதமான வார்த்தை தான், கவலைப்படாத, உன்னை நேசிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் இயேசு. அவரிடத்தில் வருகிற போது புறம்பே தள்ள மாட்டார், உன் கண்ணீரை துடைப்பார், வேதனைகளை மாற்றுவார். வியாதியோடு இருக்கிறியா, எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, நான் எங்கே போவேன்னு சொல்லி எங்கே நீ போனாலும் இயேசு மாத்திரம்தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். நம்மை போல இந்த உலகத்தில் பாடுபட்ட ஒரே ஒரு தெய்வம் இயேசு தான். மனிதனாய் வந்து மாம்சத்தில் பாடுபட்டபடியினாலே நம்முடைய பாவங்களை நீக்குவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நம்மை போல பாடுகளை அனுபவித்து சகித்த இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தகப்பனே, தாயே, விட்டு விடாத. இந்த உலகத்தினுடைய பாடுகள் உன்னை இழுத்தாலும் பரலோகத்தின் தேவன் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போகிறதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட மாட்டேன். இன்றைக்கு நான் அறிவிக்கிற இந்த இயேசு நித்தியமானவர், நிரந்தரமானவர். அவர்தான் உன் கண்ணீரை மாற்றக்கூடியவர். ஆகவே இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்க, தடைகள் மாறும், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, நல்ல ஒரு செய்தியை கேட்டீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென், ஆமென். ஆமா, இத நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே கேட்கறீங்க இல்லையா? இன்னைக்கு உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஒரு பாடலை கேட்டு எப்படி சந்தோஷமாய் மாற்றுவார்? நீ வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்க பாரப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? இந்த வயல்வெளியில நாங்க வேலை செய்யறோம், கடன் வாங்கி தான் எவ்வளவோ காட்டுல உழைக்கிறோம், மேட்டுல உழைக்கிறோம், கையெல்லாம் காத்து போயிடுச்சு, பாதரட்சை இல்லை, சரியான வஸ்திரம் இல்லை, வறுமை, தரித்திரமா இருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கை எப்பதான் மேல வருமோன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். மனிதனால கூடாதது தேவனால் கூடும். அதனால நீங்க இந்த வேலையில் நிமித்தம் என்ன நெத்தி வேர்வை சிந்தி இந்த அறுவடை காரியங்களை, உழவு வேலைகளை, விவசாய வேலைகளை செய்யற நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய விளைச்சலை வர்த்திக்க பண்ணும், என்னுடைய விவசாய நிலங்களை ஆசீர்வதியும், எங்க தோட்ட வேலை ஆசீர்வதியும், எங்களுக்கு நல்ல இந்த வேலை செய்கிற நல்ல பலனை கொடும், ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், நீங்க ஏர் ஓட்டுற விவசாயம் இருக்கலாம், நீங்க அறுவடை செய்யறவங்களா இருக்கலாம், நீங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்களா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு களை வெட்டுறவங்களா இருக்கலாம், எந்த வேலை செய்தாலும் பரவாயில்லை. நீங்க அவர் ஆண்டவர் எல்லாருக்கும் தகப்பன். என்ன, உலகம்தான் ஒரு பட்டணத்துக்கு போகும்போது, ஒரு வேலைக்கு போகும்போது தான் தகுதி வேணுங்க. ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அப்பான்னு கூப்பிடுறதுக்கு என்ன தகுதி தெரியுமா? உங்க வாஞ்சை இருந்தா போதும், நீங்க இயேசுவை நம்பினா போதும். இன்றைக்கு பாருங்க, அருமையான சகோதரர் மீண்டும் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க, நீங்க அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே கேளுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை கர்த்தர் மாற்றி சந்தோஷமாய் நடத்துவார். கவலைப்படாதிருங்கள், நீங்க கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தரேசு நம்முடன் இருக்க கவலை ஏன் உனக்கு? கர்த்தரேசு நம்முடன் இருக்க கவலை ஏன் உனக்கு? கவலைப்படாதிருங்கள், நீங்க கவலைப்படாதிருங்கள். பயத்தை தருகின்ற சாத்தானே துதியின் சத்தத்தாலே விரட்டிடுங்கள். பயத்தை தருகின்ற சாத்தானே துதியின் சத்தத்தாலே விரட்டிடுங்கள். ஜெயத்தை தருகின்ற இயேசுவையே, ஜெயத்தை தருகின்ற இயேசுவையே
இதயத்தில் என்னாலும் வைத்திருங்கள், ஆமென். இதயத்தில் என்னாலும் வைத்திருங்கள். கவலைப்படாதிருங்கள், நீங்க கவலைப்படாதிருங்கள். பறவையை கவனித்து பார்த்திருங்கள், ஆமென். விதைப்பதும் இல்லை அறுப்பதும் அறுப்பதும் இல்லை. இல்லை. பறவையை கவனித்து பார்த்திருங்கள், விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை. அவைகளுக்கோ ஒரு தலைவனும் இல்லை, அவைகளுக்கோ ஒரு தலைவனும் இல்லை. உனக்கும் எனக்கும் தகப்பன் உண்டு, உனக்கும் எனக்கும் தகப்பன் உண்டு. கவலைப்படாதிருங்கள், நீங்க கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், நீங்க கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் உண்டு நினைத்திருங்கள், ஆமென். அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நாளைய தினம் உண்டு நினைத்திருங்கள், அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். கண்மணி போல காத்திடும் தேவன், ஆமென். கண்மணி போல காத்திடும் தேவன். உனக்கும் எனக்கும் துணை நிற்பார், உனக்கும் எனக்கும் துணை நிற்பார். கவலைப்படாதிருங்கள், நீங்க கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா, கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க. சகோதரா, கவலைப்படாதீங்க. உங்களுக்காக தான் பாடிட்டு இருக்கிறாரு. ஆமென். ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இந்த நாட்கள்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரியா? அதனால இன்னைக்கு ஆண்டவரை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. பாருங்க, உங்க இடத்துக்கே வந்து நீங்க ரொம்ப தூரம் பட்டணத்துக்கு வந்தோ, இல்ல உங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சபை இல்ல, அதனால இந்த ஊர்ல ஒரு சபையும் இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து மக்களை தேடி வந்தார், மனிதர்களை தேடி வந்தார். அதே மாதிரிதான் அவருடைய பிள்ளைகளாகி நாங்களும் உங்களை தேடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல இன்றைக்கு நீங்க அவரை நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே ஆராதிக்கிறீங்க. பாருங்க, உங்க முகத்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க கண்ணீரோடு விதைக்கிறீங்க, கம்பீரமாய் ஒரு நாட்களிலே அறுப்பீர்கள். உங்க அறுவடையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஆடு மேய்க்கிற அண்ணா, மாடு மேய்க்கிற சகோதரி, பாருங்க இந்த நாட்கள்ல அந்த மாட்டு மந்தைகளில கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமா, நாற்று நடுகிற அஞ்சலக்கா, இன்னைக்கு இந்த வருஷத்துல உடைய வயல்ல நல்ல ஒரு விளைச்சல் வரும், கவலைப்படாத. சரியா? ஆமா, செங்கேனி அக்கா, பாருங்க அறுவடை செய்றீங்க, நல்லா இந்த அறுப்பு மிகுதியா இருக்கும். சரியா? உங்களை களஞ்சியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமா ஆமா. அதனால இந்த நாட்கள்ல ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. சரியா? எல்லாம் நாங்க முடிவா ஒரு ஜெபம் பண்ண போறோம். உங்க விளை நிலங்களை ஆசீர்வதித்து, உங்களுடைய ஆடு மாடுகளை கர்த்தர் ஆசீர்வதித்து, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து, இதுவரைக்கும் நீங்க பெறாத ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை உங்களுக்கு நாங்க சொல்லி ஜெபிக்க போறோம். கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்களை மாதிரி பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்கன்னு இல்லை. நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு ஒரு விடிவு கொடும், என் குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடும், கர்த்தாவே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், நீங்க மாட்டு ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கிற பொழுது பாத்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்க உள்ளத்துல ஒரு மாற்றத்தை கொடுப்பார், இல்லத்துல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். உங்க வீடுகள்ல மாற்றம் உண்டாகும், கடன் பிரச்சனை இருந்து ஒரு மாற்றம் உண்டாகும், ஒரு வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். கிணற்றுல தண்ணி இல்லைன்னு கஷ்டப்படுறீங்கன்றீங்க, போர் போட்டு இருக்கிறேன், எத்தனையோ லட்சம் செலவு பண்ணிருக்கிறோம், எத்தனையோ கடன் வாங்கி லோன் வாங்கி இப்படி பயிர் வகை எல்லாம் செய்திருக்கிறோம், ஆனாலும் மகசூல் இல்லைன்னு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு மகசூல் கொடுப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் நீங்க இப்ப ஒரு நிமிஷம் வேலையை நிறுத்திட்டு அப்படி எல்லாரும் எங்களை பாருங்க, எங்களை பாருங்க, பார்க்கும் எங்களை பார்த்து நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க இருக்கிற இடத்துல அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏன்னா யாரெல்லாம் அவரை நோக்கி இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறாங்களோ தகப்பன் அங்க வருவார். அல்லேலூயா. அப்பான்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா பெத்த அப்பா வராரு இல்ல, தப்பாம ஏசப்பா வருவார். ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் தயவுள்ள நல்லாண்டவரே, அருமையான தகப்பனே, இந்த மடையம்பாக்கம் கிராமத்துக்காக, ஆண்டவரே இந்த கூடப்பாக்கம் கிராமத்துக்காக, மேல்பாக்கம் கிராமத்துக்காக, காட்டுப்பாக்கம் கிராமத்துக்காக, ஆண்டவரே தகப்பனே இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டவரே இந்த செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், ஆண்டவரே ஒட்டி இருக்கிற கிராமங்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கிராமங்களுக்காக, எங்கள் இந்தியாவில் முழுவதும் இருக்கிற கிராமங்களுக்காக, ஆண்டவரே விவசாயிகளுக்காக, ஆண்டவரே உழவு
தொழில் செய்கிறவர்களுக்காக, கூலி வேலை செய்கிறவர்களுக்காக இதோ நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, இவருடைய விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர், இவருடைய கடன் பிரச்சனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆதாம் ஏவாளை ஆண்டவரே ஏதேன் தோட்டத்தில் ஒரு முதல் விவசாய குடும்பமாய் நீர் வேதாகமத்தில் படைக்கப்பட்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதே ஸ்தானத்தில் இன்றைக்கு இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து, முதல் ஆதாம் பாவம் செய்தான், மனிதன் மனு ஆண்டவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தான். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நீதி பரிபாலன் என்ற அவருடைய நாமத்திலிருந்து இன்றைக்கு குமாரன் விடுதலையாக்கினார். மெய்யாகவே இவர்களுக்கு விடுதலை ஆக்கும்படியாக இந்த நாளிலே இவருடைய ஆண்டவரை வயல்வெளிகளிலே ஆண்டவரை ஆசீர்வாதம் களஞ்சியம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அப்ப ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் அறுக்க செய்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வயல்வெளிகளிலே, அறுவடைகளிலே ஆண்டவரே தகப்பனே, ஆடு மாடுகளிலே அவர் செய்கிற வேலைகளிலே ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மகசூல் எடுக்கட்டும், ஆசீர்வாத அறுவடை உண்டாகட்டும் ஆண்டவரே, தரித்திரங்கள் மாறட்டும், ஒருவருக்கு ஒரு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ளட்டும். இந்த இடத்துல ஆண்டவரே திருச்சபைகள் வர, இந்த இடத்துல இன்னும் அநேக சுவிசேஷம் வந்து அறிவிக்க ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு வீட்டிலும் சுவிசேஷ வெளிச்சம் என்ற விளக்கு ஏற்றப்படுவதாக. ஆமென் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுடைய பாரம் உங்களுக்கு, உங்களுடைய சுமை உங்களுக்கு பாரமாயிருக்கும், என் சுமையாகிய வார்த்தை என்ற வசனமோ லகுவாயிருக்கும் என்று சொன்னீரே கர்த்தாவே. இந்த நாட்களிலே ஆண்டவரே அதிகமாய் படிப்பறிவு இல்லாத, அடிப்படை வசதி இல்லாம ஆண்டவரே தகப்பனை நாகரிகம் இல்லாம ஆண்டவரே அநேக காரியங்களை பின்தங்கி இருக்கிற அடித்தட்டு இந்த மக்களுக்காக, கிராம மக்களுக்காக ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுக்காக, எங்க வாலிப பிள்ளைகளுக்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவங்களோடு இருக்கிற ஆடு மாடுகளுக்காக, வாகனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய களஞ்சியம் பூரணமாய் நிரம்பட்டும் ஐயா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கிணற்றிலே தண்ணீர் ஊற்றுகள் பெருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நிலத்தில மலட்டு தன்மைகள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்களுக்கு இந்த விவசாய வேலைகளை செய்ய கர்த்தர் முழு பலனை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த கிராமத்துக்கு ரட்சிப்பு வந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிராமங்கள் முழுவதையும் நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆடு மாடுகளை திரளாய் பெருக பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். வீடு வாசலை உண்டாக்கினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் கரத்திலிருந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியம் சென்னை காட்டுப்பாக்கம் பூந்தமல்லி பகுதியிலிருந்து இப்படி பல மாவட்டங்களிலும் தேசங்களிலும் பல கிராமங்களுக்கு சென்று 7 நாளும் சுவிசேஷம் அறிவித்து கடல் வளம், தகவல் வளம், நிலவளம், நீர்வளம் என்று சொல்லி கடல் மீனவர்களுக்காக, விவசாயிகளுக்காக, தொழில்முனை வேலை செய்கிற இண்டஸ்ட்ரியில தொழிலாளர்களுக்காக, இன்னும் உயர்தரமான ஐடி ஃபீல்டில் வேலை செய்வர்களுக்காக ஜெபித்து வருகிறோம். அந்தந்த துறைக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை ஆண்டவர் அனுப்பி ரட்சிப்பின், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும், நீதியின் சுவிசேஷத்தையும், கர்த்தருடைய வருகையும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்திலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. ஆமென். நன்றி, ஸ்தோத்திரம். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.